தடைப்பட்ட உறவுகளை நீ சரிப்படுத்த கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஏனென்றால் கர்த்தர் எங்களை படைக்கும் பொழுது பாச பிணைப்புகளோட படைத்திருக்கிறார். அல்லேலூயா, கையெழுத்து சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் எங்களை படைக்கும் பொழுது எங்களுக்குள்ள நரம்புகளை நாளங்களை வைக்கும் பொழுது பாசம் அன்பு என்ற நரம்பையும் வைத்து கர்த்தர் படைத்தார். அல்லேலூயா, கையெழுத்து சொல்ல மாட்டீங்க அல்லேலூயா. அன்பு இல்லாதவன் தேவனை அறியா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பில்தான் கர்த்தர் நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறார். நீங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாக ஒரு மண்ணை எடுத்து சுவாசத்தை ஊதின பொழுது அவன் இப்பதான் நாங்க பிள்ளைகள் அப்பாவை பார்க்குது, அம்மாவை பார்க்குது, அப்பாண்டு கூப்பிடுது, அம்மாண்டு கூப்பிடுது. ஆனால் ஆதாம் அப்பாண்டு கூப்பிடல, அம்மாவுண்டு கூப்பிடல. அவன் தாய்ப்பால் குடிக்கவில்லை. தகப்பனின் பாசம் அவனுக்கு தெரியாது, சகோதர பாசம் அவனுக்கு தெரியாது, நண்பர்கள் என்றால் என்னன்னு தெரியாது. கண் திறந்து பார்க்கும் பொழுது பரம தகப்பனின் முகம் மட்டும்தான் அவனுக்கு தெரிஞ்சது. அல்லேலூயா. அந்த முகத்தில் அவன் அம்மாவை பார்த்தான், அந்த முகத்தில் அவன் அப்பாவை பார்த்தான், அந்த முகத்தில் சொந்த பந்தங்களை பார்த்தான். எல்லாத்துக்கும் எல்லாமாய் தேவன் சிரித்துக் கொண்டிருந்தார் அவனுக்கு முன்னால. அல்லேலூயா. அன்றில இருந்து அவன் என்ன செய்தான்? தேவனோடு உறவாட தொடங்கினான், தேவனோட பாசமாய் இருக்க தொடங்கினான், அன்பாய் இருக்க தொடங்கினான். ஆனாலும் ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு சோர்வு வருகிறது. ஆகவே கர்த்தர் என்ன செய்கிறார்? இவனுக்கு இன்னொரு பாசத்தை நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார்? அவனுக்கு நித்திரையை உண்டாக்கி அவன் விலா எலும்பை எடுத்து, அல்லேலூயா, முதல் மண்ணை எடுத்தார். பிறகு என்னத்தை எடுத்தார்? ஏனென்றால் இப்ப வரப்போகிறதுக்கு பின்னுக்குத்தான் இந்த உறவுகள் வரப்போகிறது. இப்ப வரப்போறதுக்கு பின்னுக்குத்தான் பாசங்கள் வரப்போகிறது, நேசங்கள் வரப்போகிறது. ஆகவே என்ன செய்கிறார்? விலாவை கர்த்தர் எடுக்கிறார். இந்த விலாவை எடுத்து அவர் ஒரு பெண்ணை உருவாக்கினார். அதை ஆழமாக சொல்லவில்லை. விலா எலும்பை எடுத்து ஒரு ஸ்திரியை உருவாக்கி அவளை அங்கே ஒரு நாள் ஆதாம் ஆண்டவரை பார்ப்போம் என்று நிற்கும் பொழுது ஆண்டவர் கையை பிடிச்சு கூட்டிக் கொண்டு வருகிறார். அப்பொழுது இவன் பார்க்கிறான். அவன் கண்ணாடி பார்த்திருப்பானா? இல்லை. அவன் உருவம் அவனுக்கு தெரியுமா? இல்லை. எங்களுக்கு கண்ணாடி இருக்கிறபடியில் எங்களுடைய உருவம் என்னன்னு தெரியுது, ஆனா ஆதாமுக்கு தெரியாது. ஆனா ஏவாள் நடந்து வருகிறாள். ஏவாள் நடந்து வரும் பொழுதே அவன் என்ன சொல்லுகிறான்? என் எலும்பு. அல்லேலூயா. அவன் எலும்பு எடுத்தது அவனுக்கு தெரியுமா? தெரியாது. என் மாமிசம் என்று சொல்லுகிறான், அவனுக்கு தெரியாது. ஆனால் அவள் வந்தவுடனேயே அன்பு, பாசம், உறவு வந்தது. அல்லேலூயா. அதுக்கு பிறகு நீங்க பாருங்கள், ஏவாள் 3 பிள்ளைகளை பெறுகிறாள். 2 சகோதரர்கள் காணிக்கையால சண்டை பிடிச்சு ஒருதன் கல்லால் எறிஞ்சு கொள்ளுகிறாள். கொன்ற உடனே ஏவாள் என்ன செய்கிறாளாம்? தன்னுடைய பிள்ளையாகிய ஆபேலுக்காக அழுது கொண்டிருக்கிறாள். ஆபேலுக்காக துக்கப்பட்டு. ஏன்? அந்த அன்பு, அந்த பாசம், பிள்ளை பாசம் அவளுக்குள்ள வருகிறது. தன் பிள்ளையை இழந்ததன் பிறகு ஒரு பிள்ளையை பெற்றவுடனே நான் இதுவரைக்கும் இழந்த பிள்ளைக்கு பதிலாக இன்னொரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி அந்த அன்பு, பாசம் என்பது டெவலப் ஆகி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க அல்லேலூயா. இன்றைக்கும் பாருங்கள், எங்களுக்குள்ளே பாருங்கள், தான் ஆடாவிட்டாலும் தசையாடும் என்று சொல்லுவோம். சில வேளைகள் நான் என்னுடைய பிள்ளைகளை பேசுவேன், இன்றைக்கு நான் உனக்கு ஒன்றும் வேண்டி தர மாட்டேன், நீ படிக்கவில்லை, ஆனாலும் கூட இன்றைக்கு உனக்கு சாப்பாடு இல்லைன்னு பேசுவோம், பென்சில் மணித்தரமான பேசுவோம். ஆனால் பிள்ளை சாப்பிடாமல் ஒட்டி போய் கிடக்கும் பொழுது என்ன செய்வான்? மனுஷிய அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா பிள்ளைகிட்ட வாடா சாப்பிடா தீயோ வாடா கூப்பிட மாட்டேன். ஆனால் மனுஷிய ஏன் தான் ஆடவில்லை? என்ன ஆடுகிறது? ஏன்? அது அன்பு. அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய படைப்பு. ஆமென் சொல்லுங்க. உறவுகளை சீர்படுத்துங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்ன தெரியுமா? கண் காண்கிற சகோதரனிடத்துல அன்பாய் இருக்காதவன், கண் காண்கிற சகோதரனிடத்தில் நற்சீராய் இருக்காதவன், கண் காணாத என்னிடத்திலும் என்னவா இருக்க மாட்டான்? நற்சீராய் இருக்க மாட்டான். ஆகவே கண் காண்கிற மனுஷியோட, கண் காண்கிற புருஷனோட, கண் காண்கிற பிள்ளைகளோட, பெற்றோரோட, சக விசுவாசியோட, போதகரோட உன் ஐக்கியத்தை பலப்படுத்த இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறார். கையை உயர்த்துங்கப்பா. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு தடவை என்ன சொல்லுகிறார்? நீ காணிக்கை செலுத்த வரும் பொழுது, ஆமென் சொல்லுங்க, என்ன செலுத்த வரும் பொழுது? காணிக்கை. காணிக்கை என்பது வரவு. ஆகவே அந்த வரவை நீ தரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சகோதரனில உனக்கு ஒரு பிரச்சனை இருந்தால்,
உன் சகோதரன் உனக்கு ஒரு மனக்கசப்பு இருந்தால், உன் சகோதரன் உனக்கு ஒரு மனக்குறைவு இருந்தா, அப்பா காணிக்கைய போடாமல் நீ போய் அந்த கசப்பை எல்லாம் மாற்றி அன்பு கூர்ந்து திரும்ப வந்து காணிக்கையை செலுத்த. தேவன் நம்மகிட்ட என்னத்தை எதிர்பார்க்கிறார்? கர்த்தர் என்னட்ட நம்ம எதிர்பார்க்கிறார்? உடைந்த உறவுகள் சரி செய்யப்பட வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. சில வேளைகளில் இப்போ நாங்கள் அன்போட பாசத்தோட கணவன் மனைவி என்ற எலும்பு சொன்னான், என்ற மாமிசம் என்று சொன்னான், அதே நேரம் சொன்னான் இவளால தான் நான் விழுந்தேன் என்று சொன்னான். ஆமென் சொல்லுங்க. முதல் பாசத்துல துடித்தான், பிறகு சொன்னான் இவள் தான் காரணம் என்று சொன்னான். சண்டைகள் வரும், சச்சரவுகள் வரும், குழப்பங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். அதுக்காக பிடிவாதமா ஜோனா சொன்னது போல நான் சாகும் வரைக்கும் எரிச்சலோட சாவென்று சொல்லக்கூடாது. உடைந்த உறவுகள் சரிப்பட்டு அன்போடு பாசத்தோடு ஒரு நாளை முடிக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை நாளைக்கு கோவப்பட போறீங்க? எத்தனை நாளைக்கு சண்டை பிடிக்க போறீங்க? எத்தனை நாளைக்கு பெத்த பிள்ளைகளை மறக்க போறீங்க? கட்டின கணவனை மறக்க போறீங்க? இல்ல இல்ல தேவ பிள்ளைகளே, மன கசப்புகள், மன முறிவுகள், மன வேதனைகள் வரும். உள்ள முடைகிறது போல நடப்பார்கள். ஆனால் அது எல்லாவற்றையும் அந்த பாசம் என்கிற நரம்பினால மூட வேணும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை பாசத்தோடு படைச்சிருக்கிறார். உறவுகளை சரிப்படுத்துங்கள், உறவுகளை சீர்படுத்துங்கள்.